எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. HWCS Centex சொசைட்டி மாடர்னேஷன் பண்ணி எனக்கு திறந்து வச்சிருக்கு. இந்த சொசைட்டி வந்து கிட்டத்தட்ட 14/4/1941 ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 530 பேர் அன்னைக்கு இருந்துக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஒர்க்கிங் மெம்பர்ஸ் 296. கிட்டத்தட்ட டோட்டல் ஸ்டாஃப் ஒரு 14 பேர் இது ஒர்க் பண்றாங்க. இங்க வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 9 கோடி வரைக்கும் 7 கோடி 8 கோடி அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிருக்கிறாங்க டோட்டலாவே. எக்ஸிக்ஷன் இதுல பாத்தீங்களா, நீங்க இப்ப பாத்தீங்கல்ல வேலு செக்ஸ்டைல் சென்னை எங்க இதுல எக்ஸிஸ்ட் ஷோரூம்ஸ் இந்த மாதிரி 5 இருக்குது. அது இல்லாத இப்போ மாடர்னைசேஷன் பண்ணது இதுல இப்போ மாடர்னைசேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த சொசைட்டியை. கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட்ல கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் மதிப்புல. அதுல வந்து கவர்மெண்ட் ஷேர் வந்து 16.5 லட்சம். இவங்க வந்து சொசைட்டி வந்து 5.5 லட்சம், 550. அதுல சொல்லிதான் இப்ப மாடர்னைஸ் பண்ணி தான் இப்ப நம்ம திறந்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் கம்ப்ளீட்டா எக்ஸ்போர்ட்டுக்காக இவங்க எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க எக்ஸ்போர்ட் பண்றவங்க கிட்ட இது கூலி இது மாதிரி வாங்குறாங்க, ஜாப் ஒர்க் மாதிரி. ஜாப் ஒர்க் வாங்கி பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய இந்த பெட்ஷீட்ஸ் இதுங்க தயார் பண்றது போகுது. கிட்டத்தட்ட ஷோல்டர் ஷோ இது வந்து எங்க இதுல வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 77 லேக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 1 crore டார்கெட் வச்சுக்கிறாங்க இது மாடர்னைசேஷன் பண்ணதுனால. நாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோரூம்ஸ் போப்டெக்ஸ்ல கிட்டத்தட்ட 150 இருக்கு நம்ம டோட்டலா போப்டெக்ஸ்ல. அதுல வந்து 106 வந்து தமிழ்நாட்டுல, 44 வெளி மாநிலத்தில். இதே கோப்டெக்ஸ் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அன்னைக்கு என்ன நிலைமைன்னா 9.5 கோடி லாஸ் டோட்டலா. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் வருஷமே அந்த 9.5 கோடி போக 9 கோடி லாபத்துல எடுத்தோம். அதுக்கு பிறகு நாங்க ஒரு கன்சல்டன்ட் தயார் பண்ணி முதலமைச்சர் ஆணைக்கிறீங்க. அந்த கன்சல்டன்ட் மூலமா எல்லாம் இந்த மாதிரி மாடர்னைசேஷன் பண்ணோம். பெங்களூர்ல 5 சொசைட்டி, அதுல 3 பண்ணோம். அப்படியே டபுள் சேல்ஸ். இப்போ கிட்டத்தட்ட 58 சொசைட்டி பண்ணிக்க, 58 ஷோரூம்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த 150ல இப்போ வருஷம் நடந்துட்டே இருக்கு. அப்படியே டபுள் சேல்ஸ். அதே மாதிரி இப்ப லாபத்துல வந்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் லாபம் வருஷத்துல வர மாதிரி லாஸ்ட்ல இருந்தது இந்த வருஷம். அதே மாதிரி இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம். இந்த துறையை இது முன்ன எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இப்ப அந்த அளவுக்கு இந்த துறையை முன்னேற்றத்துக்காக டெக்ஸ்டைல்ஸ் அவசியம். இதுல டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு முதல் நான் வந்து கேட்டோன்னே கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் போட்டோம் கலெக்டர் வச்சு ஃபர்ஸ்ட் அவங்க வச்சு கோரிக்கை. அங்க வந்து இவங்க சைமானுங்க சவுத் இந்தியா மில்ஸ் அசோசியேஷன், அவங்க தான் பெரிய மில்ஸ் ஓனர்ஸ் எல்லாம். அவங்க முதல்ல கோரிக்கை வச்சாங்க செஸ் வரி 1% எடுக்கணும்னு. கிட்டத்தட்ட 30 வருஷமா எல்லாருக்கிட்ட கேட்டுருந்தாங்க. அது என்னடா வரின்னு நம்ம கேட்டோம். நாங்க டீட்டெயில்ஸ் கேட்ட போது கலெக்டர் சொன்னாங்க, இந்த வரி எடுத்துட்டா இவங்க வந்து காட்டன் பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல, இப்ப இந்த வரினால காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ போர்டு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு அவன் வந்து பாம்பேலும் மகாராஷ்டிராலும் ஆந்திரால தான் இந்த 1%னால இங்க வரமாட்டாங்க. அந்த 1% வந்து இங்க வந்தா பர்ச்சேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப மிச்சம் சொல்லி சொன்ன உடனே தலைவர்கிட்ட சொன்ன உடனே இமிடியேட் செஸ் வரி எடுத்தார். அது மட்டும் இல்லாத உலக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாடர்ன் இது இப்போ ஒரு மில்லுக்குறாங்கன்னா அந்த மில்ல இது போட்டிருப்பாங்க ஓல்டு டைப்ல மிஷினரி எல்லாம் அந்த காலத்துல போட்டது இருக்கு. அதுக்கு இதுக்கு வந்து சப்சிடி, இன்ட்ரெஸ்ட் சப்சிடி 2% எல்லா கவர்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. 8% பேங்க்ல வாங்கினா 2% நம்ம கவர்மெண்ட் கொடுக்கும். இவர் என்ன பண்ணாரு, 6% ஆகிட்டாரு முதலமைச்சர். இப்போ எல்லாம் பாராட்டிட்டான். 6% ஆகிறது மட்டும் இல்ல, 10 வருஷத்துக்கு 500 கோடி ஒதுக்கிட்டார்.
அதே மாதிரி பவர் லூம்ஸ் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே கிடையாது. பவர் லூம்ஸ்க்கு இந்த வாட்டி ஒரு லூம் அந்த தயார் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய், அது கொஞ்சம் 75, இப்போ 1 லட்சம் ரூபாய் ஆகி 3000 ரூம்ஸ்க்கு அது நம்ம இப்போ இது பண்ணி அனௌன்ஸ் பண்றது, மாடர்னைசேஷன் பண்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி நிறைய சலுகைகள். அதே மாதிரி இப்போ கைத்தறின்னு இதானே பாத்தீங்கல்ல, இதெல்லாம் பார்த்துருந்தேன். கைத்தறியில பண்ணது தானே பெட்ஷீட் எல்லாம் ஹேண்ட்லூம். கைத்தறி நெசவால கூலி எவ்வளோன்னா தெரியும் தெரியுமா? பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவன் வீட்டுல பனியனோடு தான் வேலை செய்வான். அவன் திரை போட்டு பனியனோடு வேலை. அவனுக்கு ஒரு நாளெல்லாம் பண்ணா 300 இருந்து 400 ரூபாய் தான். நம்ம முதலமைச்சர் இதெல்லாம் திங்க் பண்ணி அண்ணாவும் கலைஞர் நெசவாளருக்காக என்ன நினைச்சாரோ அதுக்காக ஒரு ஸ்கீம் எடுத்தாங்க. ஹேண்ட்லூம்ஸ் 100 ரூம்ஸ் நம்மளே போட்டு கொடுத்துறோம் 1 ஏக்கர்ல. யார் முதலும் கிடையாது. அதுக்கு 2 கோடி வரைக்கும் ஃப்ரீ. நாங்களே போட்டு கொடுத்து ரூம்ஸ், ஒரு செட்டு இதெல்லாம் போட்டு. அதுக்கு அது நடத்துறதுக்கு ஒரு 5 பேர் முதலாளிங்க வரும். அவங்க தான் அதை நடத்தணும். அவங்க என்ன லூம்ஸ் கேட்கறாங்களோ தயார் பண்றதுக்கு, நல்ல பொருள் பண்றதுக்கு என்ன லூம்ஸ், அந்த லூம்ஸ் நாங்க வாங்கி கொடுப்போம். 2 கோடி 5 கோடி ஆகிட்டாரு. என்ன கான்செப்ட்னா இவங்க நடத்திட்டு பிசினஸ், அதையும் நாங்க வாங்குறோம். சொசைட்டிகள்லாம், நம்ம கோஆபரேட்டிவ்கள்லாம் வாங்குறோம். மினிமம் 800 இருந்து 1500 கூலி கிடைக்கும் ஒரு நெசவால். இப்போ 10 அனௌன்ஸ் பண்ணி முதல்ல கஞ்சி வரும், அடுத்து திண்டி வரும், குடியாத்தம், இப்போ இன்னொன்று பண்ணணும். 4 பண்ணிக்கிறோம். இப்போ ஓபன் பண்ணிட்டோம். திரும்ப 4 சொசைட்டி இப்போ ஓபன் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்னொன்னு திங்க் பண்ணி. அதே மாதிரி நாங்க வந்தோம்னா நெசவ கூலி ஏற்றது ஒரு வருஷம் எவ்வரி இயர் 10%, டிஏ 10%. அதே மாதிரி டெம்பரவரி இருந்தவங்களெல்லாம் பர்மனன்ட் ஆகிட்டோம். அதே மாதிரி பர்மனன்ட் கூலி உயர்வு கொடுத்தது இந்த ஆட்சியில. இந்த 4 வருஷத்துல இதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி இன்னைக்கு நெசவாளருக்காக அவங்களுக்காக வேலை, அதே மாதிரி வேலை கொடுக்கணுன்றது. இப்போ வேஷ்டி சேலை கொடுக்குறோம்ல உங்களுக்கு, எப்பவுமே வேஸ்ட் சேலைன்னா அடுத்து அக்டோபர் வரைக்கும் கூட கொடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் நான் டீட்டெயில்ஸோட சொல்றேன். நாங்க வந்த பிறகு இந்த ஜனவரி போன வருஷத்துக்கு தான் எம்பி தேர்தல் இருந்தது. அப்போதான் அந்த போர்டு லேட் ஆச்சு டெண்டர். அதுக்கு தான் 1 மாசம் லேட் ஆச்சு. ஆனா டிசம்பருக்குள்ள கொடுத்தது வருஷம்லாம் ஃபர்ஸ்ட் இதுதான். இந்த ஆட்சி வந்த பிறகுதான். எப்ப தெரியுமா, இந்த 15க்குள்ள கிளியர் பண்ணணும். டிசம்பருக்குள்ளவே நாங்க கொடுத்துட்டு போறோம் எல்லாமே டோட்டலா. அது டிசம்பர்லவே தலைவர் இது பண்ண போறார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பொங்கலுக்கு. டிசம்பர் 5க்குள்ள மொத்தம் பேருக்கு பொங்கலுக்கு முன்னே கொடுத்தோம். அந்த மாதிரி ஒன்னொன்னு செஞ்சு வேற என்ன இருந்தா கேளுங்க. சார் 77 லட்சத்துல இல்ல கரெக்ட். நீங்க 1,77,00,000 தான் வேஷ்டி சேலரி இருக்கு சார். இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா எங்க கிட்ட ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக் போக 1,40,40,00,000 இன்னும் தயார் பண்ணும். அதுதான், வேற ஒண்ணு இல்ல. தப்பா பேசுறாங்க. ஸ்டாக் இருக்கு. தாமதமா கொடுத்ததுனாலதான் வேலை வாய்ப்பு, வேலை இழப்பு நிறைய. சார் போன வருஷம் இந்த பார்லிமெண்ட் தேர்தல் வந்தா அந்த நேரத்துல நம்ம அந்த டெண்டர் வைத்து இது கவர்மெண்ட் நாம்ஸ் வைக்க முடியாது. லேட் ஆச்சுனால தான் அந்த 1 மாசம் லேட் ஆச்சு. இப்போ பிஃபோர் கரெக்டா பண்ணிட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. 15க்கு நாங்க டைரக்டா கொடுக்கறது இல்லை. நாங்க சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கும் இதுக்கு ரெவென்யூக்கு கொடுக்கல. அவங்க தான் ரெவென்யூ பீப்புள் தான் அவங்களுக்கு அனுப்பணும். கலெக்டர்ஸ் தான் எந்தெந்த இதுக்கு அனுப்பணும் அதை அனுப்பணும். இதுக்கு முன்னெல்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு சொசைட்டில ஒரு கார்டு 100 கார்டுக்கு இது மினிமம் சொல்றேன், சும்மா பேருக்கு சொல்றேன். 100 கார்டு இருந்தா 50 முதல்ல சாரி அனுப்பாங்க, இல்லைன்னா 50 வேஸ்ட் அனுப்பாங்க. இதுனா ஒன்னு அனுப்ப இன்னொன்னு அனுப்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வரவங்க கிட்ட ஒண்ணுதான் கொடுப்பாங்க. ஒரு கார்டுக்கு 2 கொடுக்கணும், புடவையும் கொடுக்கணும், வேஸ்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னா போய் அட் ஏ டைம் எங்க போனாலும் அங்க 100க்கு 100ன்னா 100 வேஸ்ட் 100 சேலை ஒரே டைம் அனுப்புறோம். இன்னைக்கு பக்காவா போய் மக்களுக்கு அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் நீங்க செக் பண்ணுங்க. இந்த 4 வருஷத்துலதான் அந்த புடவைகள் எல்லாமே யூஸ் பண்ணி அது இதுல விட போட்டு காட்டினிருந்தாங்க.
ட்ரெஸ் போட் எல்லாம் போன வருஷம் எல்லாம் காலேஜ்ல அல்ல அந்த அளவுக்கு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இல்லை சார். அது வந்து பாலிஸ்ட் யாருன்னா இப்போ நான் வந்து சொசைட்டி கொடுக்குறேன். இப்போ அதுக்குதான் இப்போ சொசைட்டி கொடுக்குறேன், நாங்க கொடுக்கறது இல்லை. காட்டன் இது வந்து நூல் விலை அதிகம், பாலிஸ்டர் விலை கம்மி. அப்படி யாருன்னா தப்பு பண்ணா சொசைட்டிக்காரர் தான் தப்பு பண்ணணும், சொசைட்டிக்காரர் தப்பு பண்றதுக்கு இல்லாத இப்ப எல்லாத்துக்கும் செக் பண்றோம். அது மாதிரி ரிஜெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், வச்சுக்கிறோமே நடவடிக்கை எடுத்துக்கிறோம். அது வந்து ரிஜெக்ட் ஆகுது. அது சொசைட்டி இல்ல மொத்தமா செல்லும் போது எது இருக்குதோ அந்த மாதிரி சொசைட்டி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்ன சொசைட்டி பேர் தான் இருக்கும், ஒரு லெட்டர் பேட் வச்சிருந்தாங்க. அதெல்லாமே எடுத்தோம். கிட்டத்தட்ட 56 சொசைட்டி எடுத்தேன் நான் வந்த பிறகு. விருதுநகர் ஆல்ரெடி வந்தாச்சு சார், எல்லாம் ப்ராசஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமா, அது 1110 ஏக்கர். அது ஏக்கர்ல அந்த விருதுநகர் தான் இது வருது. அது மாதிரி இது எது விருதுநகர்னு சாதாரண இது இல்லைங்க, மெகா பார்க்குங்க செல்லுங்க. அது வந்து எல்லாமே அங்கே எங்கேயுமே வெளியே போக தேவையில்லை, அந்த அளவுக்கு. அந்த மாதிரி 1110 ஏக்கர் இல்ல எல்லாமே பார்த்து அது டேக் டைம். அது நான் இப்போ ஆரம்பிச்சாச்சு, வேலைகள் நடக்குது. அது ஒன்றும் இப்போ சேலம் டெக்ஸ்டைல்ஸ் இப்போ ஆரம்பிச்சு நாளைக்கு போறோம், ஆபீஸ் இருக்கிறோம். அது கிட்ட 4 வருஷம் இப்போ லெவலிங் பண்ணிருக்கிறாங்க. அது 110 ஏக்கர் 100 யூனிட்ஸ். மினி டெக்ஸ்டைல் பார்க் ஸ்கீம் அறிவிச்சீங்க தமிழ்நாட்டுல, எவ்வளவு மினி டெக்ஸ்டைல் பார்க் எவ்வளவு? அது என்ன கான்செப்ட்னா, அது நாளைக்கு தரக்கு போறோம். என்ன கான்செப்ட்னா 2 ஏக்கர் நிலம் போகணும், 3 யூனிட் அதுல போடணும், 2.5 கோடி நாங்க மானியம் கொடுக்கணும். இது யாரு நாங்க பண்ணல, 2016 ஏடிஎம் ஆட்சியில அனௌன்ஸ் பண்ணது. அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்தோம். நான் வந்துதான் முதல்ல இது கேட்கும் போதெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி ஒண்ணு இது யாரும் இது அன்னைக்கு அத்தனை வருஷமா ஒரு 5 வருஷம் யாருமே நான் அப்ளிகேஷனே போடல. என்னன்னு கேட்டேன். இல்ல அது வேற டெக்ஸ்டைல், இது வேற மினி டெக்ஸ்டைல்ஸ், இது வேற. இதுக்கு என்ன ரீசன் சொல்ல கேளுங்க சார். என்ன ரீசன் கேட்டுக்கும் போது அவங்க சொன்னாங்க, நாங்க கொடுக்குற மானியம் 2.5 கோடி இதுல அது வந்து ஓன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழ் ரோடு போடுறதுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி நாங்க பண்ண முடியாது சார், நாங்க 3 பேர் 3 யூனிட்ஸ் போடுறோம், நீங்க எதுக்கு ஒன்றும் யூஸ் பண்ணணும்னு கொடுங்க. நாங்க சிஎம் கிட்ட போய் சொன்ன உடனே அவர் செக் பண்ணி கமிட்டி கூப்பிட்டு சேர்த்து அது ரிலாக்ஸ் பண்ணி நேரம் ஜீவோ போட்டு கொடுத்தோம். அன்னைக்கே 100 பேர் அப்ளை பண்ணாங்க. 100 பேர் அப்ளை பண்ணா நாங்க அப்படியே 100 பேருக்கு அப்படியே இது பண்ணல, உடனே கலெக்டர்ஸுக்கு நாங்க ஸ்கோர் கொடுத்தோம். இது கரெக்ட் ஆகுதா, அவங்ககிட்ட 2 ஏக்கர் ஆகுதா, அவன் செய்ய முடியுமான்னு சொல்லி இன்னைக்கு 19 பேருக்கு சாங்ஷன் பண்ணி ஜீவோ கொடுத்துட்டோம். 19 பேர்ல கிட்ட எல்லாம் 19 வேலை நடக்குது. இப்போ நாளைக்கு இன்னொரு பவுண்டேஷன் போடுறேங்க, 4 ஓபன் பண்ணியாச்சு. திருப்பூர்ல 2, கரூர்ல 2. இப்போ யூஎஸ் வந்து 50% டாக்ஸ் போடுறாங்க, டெக்ஸ்டைல் செக்டர் பெரிய எது யூஎஸ்ல டாரிஃப் 50% போடுறது. அது இல்ல அது யாரு ஒண்ணும் டோட்டலா உங்களுக்கு எல்லாம் லெதர் இது எல்லாத்துக்கும் இருக்குது. உங்களுக்கு பாதிக்குதான் இல்ல அதுக்குதான் இப்போ எல்லா கண்ட்ரிஸ் போய் கொஞ்ச நாள் அது இருக்கும், அது இதாகும். அது ஒன்றும் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை இப்போ. அது சார் இந்த பெட்ஷீட் விற்பனை வந்து வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால வந்து பெட்ஷீட் சேல்ஸ் கம்மியாயிட்டே இருக்கு. அதனால வந்து பொங்கல் டைம்ல இந்த மாதிரி கைத்தறி போன் சார், கைத்தறிக்கு உயிர் கொடுத்துருங்கிறது சார். இப்போ கைத்தறிக்கு கொஞ்சம் நஞ்சம் உயிர் ஒன்னொன்னு பார்த்து ஒன்னும் இல்ல. இதுக்கு நம்ம ஊட்டியில தோடான்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க ட்ரைபல்ஸ். அவங்க தான் எம்ப்ராய்டிங் நம்பர் 1 பண்ணிருந்தாங்க. நான் போன இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன், அவங்களுக்கு ஒன்றும் வசதி கிடையாது. அதுக்கு போய் அங்கேயே ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சேன். சொசைட்டிலேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்களே கொடுக்குறோம். அந்த சொசைட்டியில் அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அது அப்படியே நாங்களே வாங்கிக்கிறோம்.
எல்லாம் ஸ்டோர் ரூம்ல வச்சுக்கிறீங்க. அது எவ்வளவு இப்போ எவ்வளவு இதுவா போகுது. அந்த மாதிரி ஒன்னொன்னு பார்த்து நம்ம முதலமைச்சர் ஒன்னொன்னு சொன்ன உடனே செஞ்சிருக்கோம். பவானி சமூகம் வந்து ஐடென்டிட்டி மார்க் வச்சிருக்கு. ஆனா அது வந்து பௌர்ணம்ஸ் அதிகமா வர்றதுனால அந்த ஜம்காலம் இல்ல அதெல்லாம் விட ஸ்டார்ட் அதெல்லாம் அதை விட ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். அதை விட சொல்லி இப்போ ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இருந்தா விட யாருன்னா இருந்தா இது ஆக்ஷன் சார். எது இது மட்டும் இல்ல சார், பட்டு பட்டு கஞ்சிவரம் பட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பட்டுன்னு இப்போ கூட எங்க திருவோணம் பாத்தீங்களா, நாங்க வந்தவன தலைவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? பட்டு சாரீஸ் நம்ம திருமணத்துக்கெல்லாம் வாங்குறோம்ல, வாங்குறல்ல பட்டு சாரி இல்ல. கஞ்சிவரம்னா பிரகாஷ்ன்றாங்க, பாபுஷான்றாங்க, அவங்க போய் கியூ லைன்ல நிக்கிறாங்கல்ல. நாங்க வந்தோன்னு என்ன பண்ணோம்னா எங்க தலைவர் அதுல வந்து எவ்வளவு கோல்டு இருக்குது, எவ்வளவு சில்வர் இருக்குதுன்னு கார்டு, கேரண்டி கார்டு நாங்க போட்டுட்டோம். கேரண்டி கார்டு கொடுத்து இப்ப என்ன பண்ணோம், ஒரு மிஷின் வச்சுட்டோம். நீ புடவை வாங்கின போய் எடுத்துன்னு போய் சரவணா எவ்வளவு வச்சு. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்களுக்கு கடந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சரிவர நீங்க வந்து வேஷ்டி சேலை கொடுக்காதனாலதான் அப்படியே 13 லட்சம் வேட்டி சேலை. அதெல்லாம் வந்து சும்மா சொல்றாங்க சார். யாரு இல்ல சொல்லாது, யார் சொல்லுங்க, எங்க எந்த சொசைட்டி சொல்லுங்க. அதெல்லாம் சும்மா சொல்றது. அதெல்லாம் மேலுமே 13 லட்சம் உள்ள இருக்கிறதாவும் இன்னும் 20 லட்சத்துக்கு மேல வேட்டி சிலைகள் கிட்ட இருக்கிறதாவும் அதுதான் அந்த ரிஜெக்ட் பண்ணது. அது அதுதான் 26 லட்சம் இது.